India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. தமிழக தேர்தல் களத்தை நன்கு ஆய்வு செய்த உளவுத்துறை பாஜக வெற்றி வாய்ப்பு குறித்து டெல்லிக்கு அனுப்பிய ரிப்போர்ட் பாஜகவின் தேசிய தலைமையை மிக மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அதே வேளையில் அந்த ரிப்போர்ட்டில் திமுகவுக்கு ஏற்படவுள்ள பின்னடைவு குறித்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளதா அறிவாலய வட்டாரத்தை கலக்கத்தில் ஆழ்ந்து உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் பாஜகவை பலப்படுத்தி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தும் முனைப்பில் மாநில தலைவர் பதவியை ஏற்ற முதல் நாளில் இருந்தே அண்ணாமலை தீவிரமாக செயல்பட்டு வருகிறார். குறிப்பாக திமுக, அதிமுக, திராவிட கட்சிகளின் துணை இல்லாமல் சுயமாக பாஜகவை வளர்த்தெடுக்கவும் அவர் பணியாற்றி வருகிறார். இந்த தருணத்தில் மக்களவை தேர்தலை ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக பயன்படுத்தி அதிமுகவை தனிமைப்படுத்தி பாஜக தலைமையிலான புதிய கூட்டணியை அண்ணாமலை உருவாக்கி தீவிரமாக களப்பணியாற்றி வருகிறார். அவரது தேர்தல் வியூகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தேசிய தலைவர்களும் முழு ஆதரவு அளித்ததுடன் தமிழக தேர்தல் களத்திலும் நேரடியாக களமிறங்கியுள்ளனர். இந்த சூழலில் அண்ணாமலை, மோடி என இரு பேரலைகள் தமிழகத்தில் பலமாக வீசுவதாகவும் தமிழகத்தில் பாஜக இரட்டிப்பு வளர்ச்சியை பெற்று கணிசமான இடங்களில் வெற்றி பெறும் என்றும் இதுவரை வெளியான கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. அது மட்டுமல்லாமல் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக மிகப்பெரிய வளர்ச்சியையும் ஓட்டு வங்கியையும் பெறும் என முக்கிய நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளன. இந்த சூழலில் அண்ணாமலையின் தேர்தல் அணுகுமுறை தமிழக மக்களை மனநிலையை முற்றிலுமாக மாற்றியவுடன் பாஜகவிற்கான ஆதரவையும் பெருக செய்துள்ளது. அதே வேளையில் திமுக, அதிமுக போட்ட தேர்தல் கணக்குகளும் தலைகீழாக மாறிவிட்டதாக களத்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. திமுகவை பொறுத்தவரை தொகுதிக்கான பொறுப்பு அமைச்சருக்கும் உள்ளூர் நிர்வாகிகளுக்கும் சரியான ஒருங்கிணைப்பு இல்லாமல் செயல்படுவது, தொடர்ந்து பிரச்சாரத்தில் குளறுபடி, முதலமைச்சர் ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதியின் தேர்தல் பிரச்சாரம் களத்தில் எடுபடாமல் போனது உள்ளிட்டவை மிகவும் பின்னடைவை தந்து உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் உளவுத்துறையின் ரிப்போர்ட் திமுக வேட்பாளர்களை மிரள வைத்துள்ளது. திமுக அமைச்சர்களையும் மூத்த நிர்வாகிகளையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எல்லாவற்றுக்கும் மேலாக தொகுதி பொறுப்பு அமைச்சர்கள், உள்ளூர் நிர்வாகிகள் மட்டுமின்றி கூட்டணி கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களுடன் ஒத்துழைப்பது இல்லை என்றும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஏற்கனவே தகவல் சென்றுள்ளதாகவும் இதனால் அவர்கள் மீது முதல்வர் கடுமையான அதிருப்தியில் உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருந்தது. அதிமுகவை பொறுத்தவரை கூட்டணி அமைப்பது உள்ளிட்ட அனைத்து நிலைகளிலும் சுணக்கம் காணப்பட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமியின் முதிர்ச்சியற்ற தேர்தல் பிரச்சாரம் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்களையும் தொடர்ந்து சோர்வடைய செய்து உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தமிழக தேர்தல் கள நிலவரத்தை நன்கு ஆராய்ந்து உளவுத்துறை டெல்லி தலைமைக்கு ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டுள்ளதாம். அதில் வரும் மக்களவை தேர்தலில் பாஜக தமிழகத்தில் 10 இடங்களை கைப்பற்றுவது உறுதி என்றும் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் அனைத்து எதிர்ப்புகளை கடந்து மோடி, அண்ணாமலை ஆகியோரின் செல்வாக்கே திராவிட கட்சிகளை புரட்டி போட்டு களத்தையே மாற்றியுள்ளதாகவும் பாஜகவின் தலைமைக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே டெல்லி பாஜக தலைமை மகிழ்ச்சியில் ஆழ்ந்து உள்ளதுடன் அண்ணாமலைக்கு மேலும் வலிமை சேர்க்கும் நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது. அதே வேளையில் தேர்தல் வேலைகளில் மெத்தனம் காட்டி வரும் நிர்வாகிகள் தங்கள் போக்கை மாற்றிக்கொண்டு வெற்றி வாய்ப்பை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்றும் அப்படி நடக்காத பட்சத்தில் அவர்கள் மீது அமைப்பு ரீதியான நடவடிக்கைகள் பாயும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளதாம். தமிழக அரசியல் களத்தை பொறுத்தவரை திராவிட கட்சிகளை தவிர பாஜகவை ஒரு வெற்றிகரமான அரசியல் இயக்கமாக வளர்த்தெடுக்க பாஜக தலைவர் அண்ணாமலை தீவிர முயற்சிக்கு மக்களவை தேர்தலில் அக்கட்சிக்கு மாபெரும் வெற்றியை கொடுக்கும் என்றும் தமிழகத்தில் வீசும் மோடி, அண்ணாமலை ஆதரவு அலைகளே இதற்கு சான்று என்றும் அரசியல் நோக்கர்களும் கள ஆய்வாளர்களும் கூறுகின்றனர். மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோங்க, அந்த வீடியோ நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க, அதற்காக நான் சொல்லுகின்றேன். ஒரு கணவன் மனைவி வண்டியில போறாங்க. கணவன் வண்டி ஓட்டுறாரு, மனைவி பின்னாடி உட்கார்ந்துருக்காங்க, நம்ம கொங்கு பகுதி மாதிரி. மனைவி ஏதோ சொல்ல வர்றாங்க. கணவர் சொல்றாங்க, நீ சும்மா உனக்கு அரசியலை பத்தி தெரியாது. இன்னதே சொல்ல வர்றாங்க, நீ போய் மாத்திக்கிட்டு பாஜக ஓட்ட போட்டுறாத, உள்ள வந்து உழைஞ்சிருவானுங்க அப்படின்னு. அப்படியே வண்டியில் 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச தூரம் போகும்பொழுது அவர்களுக்கு தெரிகிறது, முதல்ல ஒரு காட்சியை பாக்குறாங்க. 2 பேரும் ஒரு பூக்கடை அக்கா பூ வித்துக்கிட்டு இருக்காங்க. கணவர் அக்காட்ட சண்டை போட்டு அந்த டப்பால் இருக்கிற 200 ரூபாய் எடுக்க பாக்குறாங்க. இந்த அக்கா சொல்றாங்க, அண்ணா இந்த 200 ரூபாய் டப்பாக்குள்ள தாங்க மாமா இருக்கணும், நான் கொடுக்க மாட்டேன், அது நம்ம குழந்தையினுடைய படிப்பு செலவுக்கு. அந்த கணவன் சண்டை போட்டு அந்த 200 ரூபாய் எடுக்கிறார். ஐயா, நாம் டாஸ்மார்க்கை புரிந்து கொள்ள வேண்டும். 1983
சாராயம் மூலமாக தமிழக அரசுக்கு வந்த வருமானம் என்பது 138 கோடி. 2024 டாஸ்மாக் மூலமாக தமிழக அரசுக்கு வரக்கூடிய வருமானம் 52,000 கோடி. என்ன வச்சிருக்காங்க பாருங்க. திராவிட கழகங்கள் என்ன செய்து 138 கோடி எங்கே இருக்கிறது, 52,000 கோடி எங்க இருக்கு? அந்த காணொலியில் நீங்க பாப்பீங்க. சண்டை போட்டு அந்த பணத்தை கொண்டு போய் டாஸ்மார்க்கு கொடுக்க வேண்டும் என்று மறுபடியும் கணவன் மனைவி அப்படியே ரோட்லயே போறாங்க. கொஞ்சம் தூரம் போனாங்கன்னா ஒரு அம்மா அப்பதான் அரசு பேருந்துல இருந்து இறங்குறாங்க. இறங்கி கண்டக்டர் சண்டை போட்டு இப்ப ஓசின்னு சொல்லுவியா நீ, நான் பேருந்து என்ன ஓசின்னு சொல்லுவியா, அதையும் பார்த்துக்கிட்டு அப்படியே போறாங்க. கொஞ்சம் தூரத்துல செவிலியர்கள் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, பணி நிரந்தரம் இல்லை. இன்னும் 100 மீட்டர் முன்னாடி போறாங்க. அரசு பேருந்தினுடைய டிரைவர் கண்டக்டர் அவங்க ஸ்ட்ரைக் பண்றாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போறாங்க. கரண்ட் பில் ஏறிடுச்சு மக்கள் ஸ்ட்ரைக் பண்றாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போறாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி வழியில் மக்கள் ஸ்ட்ரைக் பண்றாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போறாங்க. போதைப் பொருளை கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் போன்றவன போலீஸ்காரங்க இழுத்துட்டு போறாங்க. அரசியல் தொடர்பு இருக்கு. அப்ப கணவர் என்ன பண்றாருன்னா வண்டியை நிறுத்திட்டு மனைவியை பார்த்து சொல்றாங்க, பாஜக உள்ளே வர வேண்டிய நேரம் வந்து India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.